ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் டாப் 5 ஸ்மால் ப்ரெடேட்டர் ஃபிஷ் பார்க்க போகிறோம். ஸோ அதிலே இது பார்ட் 4 எல்லாம் கேட்டுருந்தீங்க, பார்ட் 4 வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் போடலான்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். அண்ட் கைஸ், யாரும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க டேரெக்டாக பார்ட் 4 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது லயன் ஹெட் சிக்லெட். ஸோ கைஸ், பார்க்கவே ஒரு டெரரான ஒரு மீன் லுக். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பார்க்கவே ஒரு டெரர் லுக்கில் இருக்க ஒரு மீனாக இருக்குன்னு. ஸோ இது உண்மையில் ஒரு டெரரான ஒரு மீன் தான். பட் இவங்க ஒரு செமி அக்ரெசிவ் கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இதுங்களோட ஸ்பீஷியஸே கூட விட்டிங்கன்னா ஒருவேளை சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேங்க் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த சண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெச்சூர் மீல் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் ஹம்பெல்லாம் சும்மா வேறு மாதிரி இருக்கும். பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நார்மலான பாடியோட தான் இருக்கும், சின்ன ஹம்போட தான் இருக்கும். பட் மேல் தான் நல்லா பெரிய ஹம்போட, பெரிய வாயோடு இருக்கும். இந்த லயன் ஹெட் சிக்லெட்டை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மீனை தான் ஞாபகம் வருது. ஸோ இது ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட், அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது என்ன மீன்னா, ஒரு 2 மீன் நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டுறேன். அந்த மீன் தான் எனக்கு இதை பார்த்தாலே ஞாபகம் வரும். ஸோ இந்த மீனை பார்த்தாலே எனக்கு இந்த ஹெட் பேரட் ஃபிஷ் தான் கொஞ்சம் ஞாபகம் வரும். பட் இன்னொரு மீன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டினேன்னா அட்ஜஸ்டில் இது பார்க்க அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த மீன் தான் கபூண்டாய். ஸோ இந்த மீனை தான் பார்க்க அந்த மீன் மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு மோஸ்ட்டாக இந்த கபூண்டாயோட இந்த மீனை ரிலேட்டட் பண்ணிக்கலான்னு தோணுது. ஆனால் கபூண்டாய் மீன் ரொம்ப ஒரு செம்மையான மீன் கைஸ். அது ஒரு எபிலிட்டி இருக்குது அதுக்கிட்ட. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணால் கேளுங்க, நான் போடுறேன். பட் அது ஒரு ஓஷியன் மான்ஸ்டர் ஃபிஷ். ஸோ அதை விடுங்க. ஆனாலும் இந்த ஓஷியன் ஃபிஷ்லாம் வளர்க்கணும் அப்படின்றவங்க, ஆசை இருக்கிறவங்க, இந்த கபூண்டாய் மீனை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மீனை வாங்கி வளர்க்கலாம். பட் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கபூண்டாய் மாதிரியே தாங்க இருக்குது பார்க்கவே. ஸோ அது நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ணிக்கலாம். மெயில் அண்ட் ஃபீமேலை பேர் பண்ணி நீங்கள் டேங்கில் செட் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக ப்ரீட் ஆகிக்கும். ஸோ அதுங்களே குட்டிங்களை கேர் எடுத்துக்கும். ஸோ இந்த மீனை வளர்க்கணுன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், முதல்ல தண்ணியில் இருக்க பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 to 8 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 to 28 செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த அற்புதமான ஒரு மீனை பார்க்க போயிடலாம். இந்த மீன் பேர் தான் ஏஷியன் நீடில் நோஸ் கார். ஸோ கைஸ், இது பார்க்க ஒரு லாங் நோஸ் கார் மினியேச்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாங் நோஸ் கார் பதில் இந்த நீடில் நோஸ் கார் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த நீடில் நோஸ் காரை ஒரு மீன் அட்டாக் பண்ணோம். ஸோ அந்த மீனை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பட் அந்த என்ன மீனுன்றதை நீங்கள் கீப் ஆன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறாங்கன்றதை நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓகே கைஸ், இந்த நீடில் நோஸ் கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 16 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ கொஞ்சம் பெரிய மீன் தான். பட் நீங்கள் இந்த அரோனா அண்டு பீகாக் பேஸ் ஃபுல்லாக விடலாம் இந்த மீனை. அண்ட் கைஸ், நம்ம இந்த லைன் ஹெட் மீனோட சைஸையும் நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம். ஏன்னா நான் இந்த சைஸ் சொல்லும் போது தான் எனக்கு அந்த சைஸ் ஞாபகம் வந்தது. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ கைஸ், நீடில் நோஸ் காரை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அந்த வாட்டர் பேராமீட்டர் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம், வாருங்கள். இப்போ பார்க்க போகிறது ராக்கெட் கார். கைஸ், இந்த மீனுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்றத நான் என்னோட யூகத்தில் சொல்கிறேன். ராக்கெட் மாதிரி அட்டாக் பண்ணுறனாலையும் பார்க்க கார் மாதிரி இருக்கனாலையும் இதுக்கு ராக்கெட் கார்னு பேர் வச்சிட்டாங்க போல். ஸோ ஆனால் அந்த ஸ்பீட் அளவுக்கு இது அட்டாக் பண்ணுது. ஸோ பார்க்க ஒரு மினியேச்சர் கார் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ இது நீங்கள் நம்ம சேனலை கீப் ஆன் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மீனை ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் அந்த மீன் வேறு, இந்த மீன் வேறு. அந்த மீன் பார்த்தீங்கன்னா நோஸ் கொஞ்சம் தடியாக இருக்கும். அந்த மீனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக் கில்லி ஃபிஷ் தான் அந்த மீனோட பேர். ஸோ இது அது கிடையாது, இது ராக்கெட் கார்.
ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த ராக்கெட் கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இன்ச்சஸில் இருந்து 13 இன்ச்சஸ்க்குள்ளே வளரும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அலிகேட்டர் காரு இதெல்லாம் வாங்கி வளர்க்கணும் அப்படின்றவங்க இந்த ராக்கெட் நோஸ் காரை வாங்கி வளங்க. ஸோ சின்ன காரை நீங்கள் வாங்கி வளர்த்த மாதிரியே இருக்கும். இல்லாட்டி இந்த பைக் கில்லி ஃபிஷ்ஷிங் அவங்கக்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஆல்ரெடி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும். அதை பைக்குன்னு சொன்னாலும் அது பார்க்க கார் மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாம். ஸோ கைஸ் இதோட வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த மீனை வளர்க்க போகிறீங்கன்னா அதை நம்ம இனி பார்த்துடலாம் வாங்க. முதல்ல தண்ணியோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5ல் இருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஆர்ச்சர் ஃபிஷ். ப்ரோ இந்த மீனா? ப்ரோ இந்த மீன் நமக்கு தெரியுமே ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்ச்சர் ஃபிஷ். ஸோ இந்த மீனை நம்மளால் கொஞ்சம் அக்வேரியம் ஷாப்பில் பார்க்க முடியும். அதே கொஞ்சம் ரேர் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதோட வேட்டையாட ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு மேலே இருக்க இன்செக்ட்ஸ் தான் இதை வந்து வேட்டையாடி சாப்பிடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியை அதோட கில்ஸ் வழியாக அப்படியே வாய் வழியாக பம்ப் பண்ணி பிழிச்சு நடிக்கும். ஸோ குறி தவறாமல் அந்த இன்செக்ட் மேலே கரெக்டாக அந்த தண்ணி பட்டுருங்க. அந்த தண்ணி பட்டோடனே அந்த இன்செக்ட் என்ன ஆகும்னா அப்படியே கறி கலங்கி போயிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா முதல் அடியில் விழாது. பட் ஆனால் சிலதெல்லாம் முதல் அடியில் விழுந்துடும். சிலதெல்லாம் ஒரு 2-3 அடி அடிக்க வேண்டியதாக இருக்கும் தண்ணியில் விழ வைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து அதோட பேலன்ஸே தவற விட்டு அதை அடித்து அதை தண்ணியில் விழ வச்சு அந்த மீன் ஃபைனலாக வந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு புதுவிதமாக ஒரு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு மீன். ஸோ இந்த ஆர்ச்சர் ஃபிஷ் வந்து நம்ம கேப்டிவிட்டியில் வச்சு ப்ரீட் பண்ணி வளர்க்கும் போது இந்த ஹண்டிங் ஸ்டைலாம் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியவில்லை. ஸோ இதுக்கு நார்மலாக ஃபீட் பண்ணுற மாதிரி தான் ஃபீட் பண்ணி ஆகணும்னு தோணுது. இது வைல்டில் இந்த மீன் வந்து எப்படி இதோட ஆர்ச்சரி அந்த டெக்னிக் கரெக்டாக ஷூட் பண்ணுற டெக்னிக் கற்றுக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா கேளுங்க, நான் அதில் சொல்கிறேன். இதை சொன்னால் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் டிடிஎஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேங்க்ரோவ்ஸ் பகுதியில் தான் காணப்படும் இந்த மீன்கள்லாம். ஸோ அதனால் இதோட பிபிஎம் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதான் டிடிஎஸ் லெவலு. ஸோ இது வந்து நீங்கள் 250லேருந்து 300க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பீகாக் ஈல். ஸோ வந்து ஒரு சின்ன ஈல் பிரெடேட்டர் ஃபிஷ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த பீகாக் ஈலை வாங்கி வளர்க்கலாம். ஸோ பீகாக் ஈல் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ நீட்டமான கொஞ்சம் ஒரு வாயோட பேய் பார்த்தீங்கன்னா அதோட டெய்லாண்ட டாட்டாக அப்படியே பீகாக் இருக்கிற மாதிரியே அந்த டாட் இருக்குமா. அதனால தான் இதுக்கு வந்து பீகாக் ஈல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு பீகாக் மாதிரிலாம் டாட் இல்லை. ஸோ வந்து நார்மலாக தான் இருக்குது. அதுவும் டாட்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. லைன் பை லைனாக 1 2 3 4 இந்த அவ்வளோதான் இருக்கும். ஸோ கைஸ் இந்த பீகாக் கீழே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். பட் இது இருக்கிற டேங்கில் தைரியமாக சின்ன மீன்லாம் விட்டுறாதீங்க, ஹண்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இதோட வாய் சைஸ்க்கு பத்தாத அளவுக்கு மீன் தான் ஒன்று நீங்கள் விட்டிங்கன்னா. ஸோ ஓகே இந்த மீனை நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈரோட சைஸு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஈரால் கிட்டத்தட்ட 11 to 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸில் பிஹெச் லெவலில் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 to 7க்குள்ளே இதோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெலிவரி பண்ணுறேன். ஸோ அதுக்காகவே ஒரு லைக் கொடுங்க. ஸோ see you next video. Bye bye guys.